வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. வானிலை அமைப்பு. முதலிலே தலைப்புச் செய்தி. மழை பொழிவு விலகவில்லை, படிப்படியாக தீவிரமடையும். தொடங்கி பல இடங்களிலே தீவிரமடையும். மழைப்பொழிவு அதிக மழைப்பொழிவு வரை தொடரும். அந்த எச்சரிக்கை ஏதும் திரும்ப பெறவில்லை, திரும்ப பெற மாட்டாது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடரும் என்பதற்கான அறிக்கை தான் விளக்க அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். தற்பொழுது வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியை அடைந்திருக்கக்கூடிய, அதாவது இலங்கையோட திரிகோணமலைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில், தெற்கு தென்கிழக்கு திசையில் 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேதாரண்யத்திற்கு 550 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையிலும், சென்னைக்கு 780 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் நிலை கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை பார்க்க வேண்டும். தெற்கு தென்கிழக்கு, கிட்டத்தட்ட தெற்கு திசைக்கு கொஞ்சம் தென்கிழக்கு திசைக்கும் இடைப்பட்ட தெற்கு தென்கிழக்கு திசை. இந்த அமைப்பானது ஏன் நேற்று எதிர்பார்க்கப்பட்ட மழை தீவிரமடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த மழை பொழிவு விலகி போய்விட்டது, போய்விடும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த மழை பொழிவு நேற்று மாலை தொடங்கியதன் காரணமாக தீவிரமில்லை. ஏன் மாலை தொடங்கியதால் தீவிரமில்லை என்றால், மழை பொழிவு தொடங்கிய நேரம் மாலை 6:30 மணி 7 மணிக்கு தான் வேதாரண்ய பகுதியில் மழை பொழிவு தொடங்கியது. இரவு 8-9 மணிக்கு தான் மயிலாடுதுறை கடலூர் எல்லாம் கொஞ்சம் மழை பொழிவை கொடுத்தது. சென்னைக்கும் தூறலை கொடுத்தது, சாரலை கொடுத்தது. தொடங்கிய நேரத்தில் குளிரலை ஆக்கிரமித்த நேரம். இரவு வந்து விட்டது, சூரியன் மறைந்து விட்டது, குளிரலை ஆக்கிரமித்து விட்டது. அந்த நேரத்தில் மழை தொடங்கியதன் காரணமாக மழை பொழிவு தீவிரமில்லை, குளிர் சதவீதம் கூடுதல். சார் என்ன சார் மறுபடியும் கதையை சொல்றீங்க, அப்ப இந்த மழையும் பெய்யாதா? அப்படி அல்ல, விரிவாக இறுதி வரை கேளுங்கள். நிகழ்வானது தற்பொழுது வேதாரண்யத்திற்கு 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. மிக மெல்ல நெருங்குகிறது. டெல்டா மாவட்ட கரையை 28ஆம் தேதி தான் நெருங்கும். 29ஆம் தேதி தான் டெல்டாவை விட்டு விலகும். 30ஆம் தேதி தான் அது கரை கடக்கும். அது டெல்டா மாவட்டத்திற்கு வடக்கே போய் செயலிழந்து தான் கரை கடக்கும். இதெல்லாம் காற்று அச்சம் துளியும் வேண்டாம். அது புயலாக மாறினால் கூட டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் பொழுது அது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் படிப்படியாக செயலிழந்துதான் கரை கிடக்கும். ஆனால் இருக்கும் இடம்தான் பிரச்சனை. என்ன சார் இருக்கும் இடம் பிரச்சனைனா, மழை பொழிவை கூடுதலாக தரும். நேற்றைக்கே ஒரு நீரோட்ட படத்தை அனுப்பினேன். தமிழ்நாட்டு கரையோரமாக ஒரு நீரோட்டம் வலிமையாக பயணிக்கிறது. அந்த நீரோட்டம் இலங்கையோட காங்கேசன் துறையை ஒட்டி, முல்லைத்தீவை ஒட்டி, திரிகோணமலையை ஒட்டி, கல்முனை மற்றும் தென்கோடி இலங்கை ஹம்மந்தோட்டா வரைக்கும் அந்த வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தின் தீவிரம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து, அதாவது மன்னிக்கவும், காங்கேசன் துறையில் இருக்கக்கூடிய தீவிரம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் காங்கேசன் துறைக்கு தெற்கே போக போக முல்லைத்தீவில் இன்னும் கொஞ்சம் அந்த நீரோட்டம் தீவிரம். ஆனால் அதைவிட திரிகோணமலையில் தீவிரம், கல்முனையில் அதைவிட தீவிரம். இதன் காரணமாக அந்த நீரோட்டத்தை பிடித்ததும் நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி பிறகு படிப்படியாக ஒரு புயல் என்ற பெயர் கூட பெற்றாலும் ஆனால் விலகி போய்விடாது, வந்தே தீரும் என்பதுதான் இந்த தலைப்புச் செய்தி. ஆனால் வந்தால் காற்று அச்சுறுத்தல் இல்லாமல் செயலிழந்து மழை பொழிவை அதிகமாக கொடுக்கும். நெருங்கும் பொழுதுதான் அதிகமாக கொடுக்கும். இப்பொழுது பொழுது விடிய போகிற நேரம்,
இந்த நேரத்திலே பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் அலை என்னாகும்? 12 டிகிரி செல்சியஸ். ஹைதராபாத்திலே 12 டிகிரி செல்சியஸ் என்பது வெயில் வந்ததும் 13, 14, 15, 18 என்று உயர்ந்த பிறகு கண்டிப்பாக அந்த அந்த நீராவியானது, குளிர் நீராவியானது வெப்பமடைந்து வரும் பொழுது மழை சதவீதத்தை கூட்டும். நெருங்கி வரும் பொழுது குளிர் நீராவியை, குளிர் காற்றை பின்னோக்கி தள்ளும். குளிர் நீராவியும் தேவை. மழை பொழிவு வெப்ப நீராவியை குளிர்வித்து மேகமாக உருவாக்கி மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடியது குளிர் நீராவி. ஏற்கனவே சென்னைக்கு ஒரு மண்டலம் வந்த பொழுது குளிர் நீராவி கிடைக்காத காரணத்தினாலே மழையே பெய்யாமல் போனது. ஆனால் இதற்கு குளிர் வந்து கொண்டிருக்கிறது. குளிர் நீராவியை பின்னுக்கு தள்ளும் அளவான குளிர் நீராவியை பெற்று அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களை, அதாவது நெருங்கி செயலிழந்து விலகி கடலூர் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ 30ஆம் தேதி கரை கடக்கும். 1ஆம் தேதி உள்ளே போகும். 2ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போகும். வட உள் மாவட்டங்கள் வழியாக, கர்நாடகாவின் தெற்கு பகுதி வழியாக, மைசூர் வழியாக, மங்களூர் வழியாக, அப்படி அரபிக்கடலுக்கு 2ஆம் தேதி போய் 3ஆம் தேதி சேர்ந்த பிறகுதான் மழை விலகும். ஆக 3ஆம் தேதி வரை 4ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இந்த நிகழ்வால் நெருங்கி வர மழைப்பொழிவு அதிகரிக்கும். வெயில் வந்து வெப்பமுயர மழைப்பொழிவு இன்றைக்கு பொழுது விடிந்ததும் காலை மழைப்பொழிவு கூடும். ஆக காலை மழைப்பொழிவு இப்பொழுது தூறலாக இருந்தாலும் 6 மணிக்கு மேல் மீண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும், நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியிலும், கடலூர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும். பிறகு படிப்படியாக திருவாரூர் மாவட்டத்தில் காலை தீவிரமடையும். அரியலூர் உட்பட நாகப்பட்டினம் தெற்கு பகுதி, திருவாரூர் தெற்கு பகுதி எல்லாம் காலை 10 மணிக்கு மேல் நல்ல ஒரு தீவிரத்தை காட்டும். மதியம் மாலை எல்லாம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம் என்று மழைப்பொழிவு தீவிரமடையும். மதியத்தில் திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும், சென்னைக்கும், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் மறந்துட்ட கடலூருக்கு வடக்கே புதுச்சேரி, விழுப்புரம் எல்லாம் இன்றைக்கு காலையே தொடங்கிடும். புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டுலாம் இன்றைக்கு காலை தொடங்கிடும். மதியத்தில் திருவண்ணாமலை வரை எட்டிவிடும். வேலூர், திருப்பத்தூர் வரை மாலைக்குள் எட்டிவிடும். ஒட்டுமொத்தம் மதியத்திற்கு மேல் பாலக்காட்டு, கணவாய் வரை எட்டிவிடும். மாலையில எங்க மாவட்டம் பெயர் சொல்லவில்லை. எங்கள் மாவட்டத்திற்கு மழை பெய்யாது போல் தெரிகிறது, நீங்கள் சொல்லாதது சூசகம் தெரிகிறது என்று நேற்றைக்கு அவ்வளவு கைபேசி அழைப்பு. அதாவது உச்சபட்ச மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருப்போம். மழை பாதிப்பு கொடுக்கும் என்று நிலையில பூச்சி விரட்டி அடித்தலுக்கு வானிலை அறிக்கை கொடுத்து கொண்டிருந்தால் என்னை திட்டுவார்கள். சற்றே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மழை பொழிவு அதிகமாகும் பொழுது பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற அறிக்கை எல்லாம் வழங்க இயலாது. மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. திண்டுக்கல் தாண்டி கோயம்புத்தூர் மாவட்டமும் மழை பொழிவை கொடுக்கும். நீலகிரியும் கொடுக்கும், தேனியும் கொடுக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்கள் வரை கொடுக்கும். நேற்றைக்கு இது அழுத்தம் திருத்தமாக அறிவிக்காத காரணத்தினாலே வேதனை குரல்களை என்னிடம் கொட்டினார்கள். கிருஷ்ணகிரி வரைக்கும் சார் வழித்தடமே உள் மாவட்டங்கள் வழிதான். அப்ப போகும்பொழுது மழை பெய்யாமல் போகாது. இந்த ஒரு நிகழ்வோடு நிறைவடைய போவதில்லை. 4ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. 10ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. 23ஆம் தேதிக்குள் 13ஆம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆகவே நிகழ்வுகள் டிசம்பரில் தான் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பிவிட்டுத்தான் போகும். தயவு செய்து பொழியாமல் விட்டுவிட்டு பற்றாக்குறையோடு விட்டுவிட்டு போகிவிடும் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். முதலிலே இதை புரிந்து கொள்ளுங்கள். டெல்டா மாவட்டங்களுக்கும், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும், ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை முதலிலே முன்னெச்சரிக்கையை கொடுத்து விட்டு வருகிறேன். அதுவரை பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது டெல்டா மாவட்டங்களை நெருங்கக்கூடிய இந்த நிகழ்வு
காலை மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். 10 மணிக்கு மேல் வெயில் வந்ததும் நண்பகலிலே 12 மணிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். மாலையில் மேலும் தீவிரமடையும். இன்றைக்கு குளிரலை எட்டாது. குளிரலைக்கு மிகுந்த சக்தி வரக்கூடிய நிகழ்வில் இருக்கும் என்பதனால, குளிரலை சக்தியை விட கூடுதல் சக்தி இருக்கும் என்பதனால குளிரலையை பின்னுக்கு தள்ளும். அதே வேளையில குளிரலையும் இதில் கலக்கும். கலந்தால்தான் மழைப்பொழிவு. கலவையும் இருக்கும், மழையும் இருக்கும், அதிகன மழைப்பொழிவும் இருக்கும். ஆக இப்பொழுதைக்கு மழைப்பொழிவு இன்றைக்கு தொடங்கி இன்று மதியத்திற்கு மேல் தீவிரமடைந்து மாலை இரவிலே நன்றாக இன்னும் தீவிரமடைந்து நாளை 27ஆம் தேதி அதிக கனமழைப்பொழிவு, தொடர் கனமழைப்பொழிவு எல்லாம் கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் தான் நாம எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி முன்னேறி வந்துதான் கடற்கரையை ஒட்டித்தான் அது வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் என்ன சார் எங்க மாவட்டத்தை விடுறீங்க, அப்ப எங்க மாவட்டத்துக்கு பெய்யாதான்னு கேட்டுறாதீங்க. உங்க மாவட்டத்துக்கு மழை பெய்யும். விவசாயத்துக்கு ஏற்ற மழை, அளவான மழை, ஏரி குளங்களை நிரப்பும் மழை அடுத்தது இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க மாவட்டத்தை ஒதுக்கிட்டு போறீங்களேன்னு உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல அதீத மழைப்பொழிவு முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு சொல்லிட்டு வந்துடுறேன். முதலில் முன் எச்சரிக்கை தான் தேவை, பிறகு விவசாயத்திற்கு அடுத்தது. புரியுதுங்களா? அதனால சற்று பொறுமை காக்க வேண்டுகிறேன். அடுத்தபடியாக திண்டுக்கல், கரூருக்கு கிழக்கே, கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டம் மற்றும் நாமக்கல், சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மற்றும் புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், புதுக்கோட்டை எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிவகங்கை எல்லாம் இத்தனை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை, அதீத கனமழை பொழிவு கொடுக்கும். சார் என்ன சார் பீதிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்குங்க. ராமேஸ்வரம் பகுதியில் சில மணி நேரங்களில் எவ்வளவு மழை பெய்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் வேதாரண்யம் பகுதி மக்களே உங்களுக்கு தெரியும். சிறிது நேரத்திலே 18-19 சென்டிமீட்டர்லாம் பெய்த காலங்களும் உண்டு. ஆகவே அவையெல்லாம் சிறிய சுழற்சிகள். இந்த சுழற்சி கண்டிப்பாக நேரடியாக வரும் என்பதனால நேரடியாக கரை கடக்காவிட்டாலும் கரையை நெருங்கும் வரைக்கும் தான் அதிக மழை பொழிவை தரும். நெருங்கிய பிறகு செயலிழக்கும். செயலிழந்தாலும் மழை தொடரும். டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை மழை தொடரும். ஆனால் உச்சபட்ச மழைப்பொழிவு என்பது நெருங்கும் பொழுது மட்டுமே, நெருங்கி செயலிழக்கும் வரை மட்டுமே. ஆகையின் காரணமாக 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் கூடுதல் மழைப்பொழிவு என்பது 28ஆம் தேதி வரைக்கும் அதீத மழைப்பொழிவுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்காக பீதி அடையக்கூடாது. காரணம், நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள், தேவையில்லாத முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் என்னால் புரிய முடிகிறது. காற்று அச்சம் மட்டும் வேண்டாம் 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 என்று 1 லட்சம் முறை சொன்னாலும் வதந்திகள் 10 லட்சம் அளவிற்கு பரவுகிறது. தயவு செய்து சொல்கிறேன், 1 லட்சம் அளவிற்கு இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். 10 லட்சமாக பரவக்கூடிய அந்த வதந்தியை தயவு செய்து நீங்கள் பரப்பி 1 கோடியாக மாற்றாதீர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வதந்திக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். காற்று அச்சம் வேண்டாம். அதீத மழைப்பொழிவு, கன மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கும் மழைப்பொழிவு, பயிர்களுக்கு சற்று 2-3 நாட்கள் தேங்க வைத்து பிறகு வடிய விடும் அளவிற்கு மழைப்பொழிவு, இவையெல்லாம் இருக்கிறது. முதலிலே எடுத்த எடுப்பிலேயே மழைப்பொழிவு பாதித்து விடாது. முதலிலே பெய்ய தொடங்கியதும் திருச்சி வரை மழை பொழிந்ததும், நாமக்கல், புதுக்கோட்டை உள்பகுதியெல்லாம் பெய்ய தொடங்கியதும் பிறகுதான் அங்கிருந்து கண்டிப்பாக அவர்களுக்கு தண்ணீர் தேவை இருக்காது வயல்களிலே. அப்போ தண்ணீரை வடிய விடுவார்கள். வடிய விடும்போது கடலோர கடைமடை நோக்கித்தான் அந்த வடிய விடும் தண்ணீர் வரும். இதையெல்லாம் நாம மனதில் கொண்டுதான் நாம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இயற்கையும் அறிந்திருக்க வேண்டும், இயற்கை அமைப்பையும் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய நில அமைப்பு, நம்முடைய உங்களோடு இருக்கக்கூடிய உங்களோடு உங்கள் விவசாயியாக இருக்கக்கூடிய என்னை
புரிந்து கொள்ளுங்கள் எதற்காக சொல்கிறேன் என்று. ஆகவே பீதி வேண்டாம், அச்சம் வேண்டாம். தாழ்வான பகுதிகளுக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கையை தவிர புயல் எச்சரிக்கை ஏதும் இல்லை. காற்று பயம் வேண்டாம், காற்று இருக்காது, செயலிழந்து கரை கடக்கும். தயவு செய்து தேவைக்கு அதிகமாக முன்னெச்சரிக்கை எடுத்து விடாதீர். நமக்கு தேவை வடிகால் வசதியை சரி செய்தல். இப்பொழுதைக்கு அதுதான். தாழ்வான பகுதி எது என்று உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் இருப்பவர்களாவது முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த இடத்தை காலி செய்து விட்டு போங்கன்னு நான் சொல்லல, புரியுதுங்களா? தாழ்வான பகுதி எது என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மழை பெய்தால் உங்களுக்கு அங்க மழை வரும் என்பது, தண்ணீர் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே பலர் ஆற்றங்கரையில் இருக்கிறார்கள், பலர் வாய்க்காலில் இருக்கிறார்கள், பலர் குளக்கரையில் இருக்கிறார்கள், பலர் ஏரியை தூர்த்து ஏரி மீது இல்லம் அமைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பல்வேறு இயற்கையை அதாவது நீர் வழித்தடத்தை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அப்ப நீர் வழித்தடத்தை தேடித்தான் வரும். நீர் வழித்தடம் இல்லாமல் இருந்தால் நீர் வழித்தடம் அது உங்கள் வழித்தடமாக இருக்கும். அதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது தேவை மழைக்கு முன்னெச்சரிக்கை. தொடர் மழை பொழிவு இருக்கிறது, மாற்றம் இல்லை. டிசம்பர் 4ஆம் தேதி வரை மழை இருக்கிறது, மாற்றமில்லை. செயலிழந்துதான் கரை கடக்கும், மாற்றமில்லை. அதற்கான முன்னெச்சரிக்கையோடு இடுங்கள். காற்று அச்சம் வேண்டாம். தேவையில்லாத முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு இயற்கையை மேலும் கெடுக்காதீர், இயற்கையை அழிக்காதீர். இணைந்தே இருங்கள். நன்றி.